எத்தனையோ தாய்மார்களுக்கு குழந்தை இல்லாமல் தவமாக கிடக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை இல்லை. ஆனால் குழந்தைங்களோடைய அருமையே தெரியாதவங்களுக்கு குழந்தை பிறந்து அதை தூக்கி குப்பை தொட்டில் போடுறது, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தவறு பண்ணி பெற்றுக்கிற குழந்தைய தூக்கி கொண்டு போடுறது உங்களால் வளர்க்க முடியலன்னா இத்தனையோ ஆசிரமம் இருக்குது. அந்த மாதிரி அங்கே கொண்டு கொடுக்கலாம். தப்பு பண்ணுறது தைரியம் இருக்குல்ல, அந்த தப்பை பேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைல்ல. குழந்தைங்கள கொள்ளாதீங்க, நீங்கள் செத்து போயிருங்க. குழந்தைங்கள அழகான இடத்துல சேர்த்துட்டு நீங்கள் செத்துருங்க. உங்களுக்கு அது அந்த அருகதை கிடையாது. பண்ணாத தப்பை பண்ணி ஒரு குழந்தைய பெற்று குப்பை தொட்டியில் போடுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, அந்த ஜென்மத்தோடு நீங்கள் எதுக்கு வாழணும்? வாழாதீங்க. உங்களை பெற்று வளர்த்தவங்க அப்படியே அவங்களை குப்பை தொட்டியில் போட்டாங்க. அறிவில்லை அப்படின்னா உங்களுக்கு சுகம் கேட்குது போய் பிள்ளைய பெற்று குப்பை தொட்டில் போடுற அளவுக்கு. பாருங்க, நடக்க கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்குது. அதனால் எதுவும் நிற்க போகிறது கிடையாது. பண்ணுற பாவத்துக்கெல்லாம் கடவுள் நிச்சயம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதை நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. பண்ணுற பாவங்கள்லாம் இதோட அப்படியே மறைஞ்சிருன்னு நினைக்காதீங்க. தலைமுறையாக காத்து நிற்கும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.